அஸ்ஸலாமு அலைக்கும். قيل لأحد الفقهاء மார்க்க அறிஞர் ஒருவரிடம் கேட்கப்பட்டது, லிமாதா ஜுஇல பாபுல் ஜிஹாதி ஃபி ஆஹிரி குதுபுல் ஃபிக்ஹி. ஜிஹாது, அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வதை பற்றி ஏன் ஃபிக்ஹ் புத்தகங்களில் இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்குது, ஏன் இறுதி தலைப்பாக அதை வச்சிருக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியமானதாச்சே, எதுக்கு ஆரம்பத்தில் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபகால, அவர் சொன்னாராம், லி அல்லா யதகல்லம ஃபில் ஜிஹாதி மன் லா யுஹ்சினு தஹாரா. ஏன்னா குளிப்பு கடமையாயிட்டா குளிக்க தெரியாதவனும், சிறுநீர் போயிட்டு வந்துட்டு சிறுநீரை கூட சுத்தம் செய்யாதவன், சுத்தத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாதவன், தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ள தெரியாதவன் எல்லாம் ஜிஹாதை பத்தி வாய் திறந்துடக்கூடாதா இல்லையா? அதனால முதல்ல தஹாரத்தை படிப்பா, அப்புறமா ஜிஹாது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம், வேடிக்கையாக. எனவே நாம் சுத்தத்திற்கு அதிக முக்கியம் தரக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இன்னும் உடல் சுத்தம், உள்ள சுத்தம் இரண்டிலும் சுத்தமாக இருப்பதற்காக அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக.